ஒரு நாள் ஒரு வியாபாரி அந்த ஊருக்கு குரங்குகளை வாங்க வந்தான். ஒரு குரங்க 100 ரூபாய்க்கு வாங்குறதா அறிவிச்சான். அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் அவனை பைத்தியம்னு நினைச்சாங்க. யாராவது மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருக்கிற குரங்க காசு கொடுத்து வாங்குவாங்களான்னு பேசிக்கிட்டாங்க. இருந்தாலும் சிலர் குரங்குகளை பிடிச்சு வியாபாரி கிட்ட கொடுத்து 100 ரூபாய் வாங்கிக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வியாபாரி ஒரு குரங்குக்கு 200 ரூபாய் தர்றதா சொன்னான். அதுவரைக்கும் சோம்பேறித்தனமா வீட்டுல இருந்தவங்களும் உடனே குரங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு வியாபாரி ஒரு குரங்குக்கு 500 ரூபாய் தர்றேன்னு சொன்னான். ஜனங்களுக்கு தூக்கம் போச்சு. ஊர்ல மிஞ்சிருந்த குரங்களை எல்லாம் பிடிச்சு கொடுத்து அவங்கிட்ட இருந்து 500 ரூபாய் வாங்கிக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வியாபாரி தான் ஊருக்கு போறதாவும் திரும்பி வந்ததும் ஒரு குரங்க 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறதாவும் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டான். தான்கிட்ட இருந்த குரங்குகளை வேலைக்காரங்கிட்ட ஒப்படைச்சு அதை பத்திரமா பராமரிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டான். பிடிச்சு கொடுக்க ஒரு குரங்கு கூட இல்லையேன்னு மக்களுக்கு ஒரே கவலை. அத பார்த்த வியாபாரியோட வேலைக்காரன் ஒரு குரங்க 700 ரூபாய்க்கு விக்கிறதா சொன்னான். காட்டு தீ மாதிரி செய்தி பரவுச்சு. வியாபாரி 1000 ரூபாய்க்கு குரங்கு வாங்கினா எப்படியும் தங்களுக்கு 300 ரூபாய் லாபம் கிடைக்கும்னு ஊர் ஜனங்க யோசிச்சாங்க. அடுத்த நாள் கூண்டுல இருக்கிற குரங்குகளை வாங்க பெரிய வரிசை காத்திருந்துச்சுது. ஒரு குரங்க 700 ரூபாய் வீதம் அத்தனை குரங்குகளையும் வேலைக்காரன் வித்தான். குரங்குகளை வாங்கின ஜனங்க வியாபாரி எப்போ ஊர்ல இருந்து திரும்பி வருவான்னு காத்திருந்தாங்க. அவன் வரவே இல்லை. வியாபாரியோட வேலைக்காரனை பார்த்து விசாரிக்க போனாங்க. ஆனா அவன் எப்பவோ ஊரை காலி பண்ணி ஓடி போயிருந்தான். இப்படித்தாங்க நம்மில் பல பேர் இருக்கோம். பண ஆசை. ஒண்ணுமே செய்யாம அல்லது ஏதாவது சின்னதா செஞ்சுட்டு பணத்தை ஈட்டலாம்னு தப்பு கணக்கு போடுறோம். பணம் தேவைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அத நேர்மையான வழியில உழைச்சு சம்பாதிக்கணும். அப்போதான் அது நம்ம கிட்ட தங்கும், ஆசீர்வாதமாவும் இருக்கும். ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவரும் நமக்கு அறிவுரை சொல்றாரு.